தமிழக சட்டப்பேரவை 110வது விதியின் கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என பொய் பிரச்சாரம் செய்து வரும் கருணாநிதிக்கும் திமுகவினருக்கும் உரிய பதிலடி தரும் வகையில் மேலும் 3 துறைகளில் தமது அறிவிப்புகள் முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருப்பது பற்றி புள்ளி விபர ஆதாரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். 14 துறைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் செயலாக்கம் குறித்து ஏற்கனவே விரிவாக எடுத்துரைத்த முதலமைச்சர் அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறைகளில் தமது அறிவிப்புகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து ஆதாரங்களுடன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் செய்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என குற்றம் சாட்டி திரு கருணாநிதியும் திமுகவினரும் பொய் பிரச்சாரம் செய்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். 14 துறைகளில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தாம் ஏற்கனவே தமது அறிக்கையில் தெரிவித்திருந்ததாகவும், தற்போது மேலும் 3 துறைகளில் தாம் செய்த அறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பது பற்றிய விவரங்களை அளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலாவதாக, பொதுப்பணித்துறையில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துரைத்துள்ளார். காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்வள அமைப்புகளை வலுப்படுத்தி நீர்வழங்கு கால்வாய்களை புனரமைக்கும் பணியின் கீழ் அடையாறு மற்றும் செய்யாறு கிளியாறில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. காவேரி டெல்டா மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய வெள்ள நீரை தேக்கி தேவைப்படும் காலங்களில் பாசனத்திற்காக பயன்படுத்தும் வகையில் வெண்ணாறு அமைப்பில் உள்ள 6 ஆறுகள் வடிகால்களில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகின்றன. 17 மாவட்டங்களில் உள்ள 310 ஏரிகள், 63 அணைக்கட்டுகள் மற்றும் அதன் நீர் வழங்கு வாய்க்கால்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொட்டரை கிராமம் அருகில் மருதையாற்றின் குறுக்கே 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாறு நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கீழணையின் கீழ்ப்புறம் தலைமதகுகளுடன் ஒரு கதவணை 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் அரியாற்றின் குறுக்கே உள்ள வடசேரி அணைக்கட்டு, அரியாவூர் அணைக்கட்டு, புங்கானூர் அணைக்கட்டு, இனாம்குளத்தூர் அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு கால்வாய்கள் புனரமைப்பு பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. மேலும் மேலணையின் கீழ்ப்புறம் காவேரி ஆற்றின் வலது கரையை பாதுகாக்கும் பணி, பெட்டவாய்த்தலை கிராமத்தில் உய்யகொண்டான் வாய்க்காலின் தலைமதகில் உள்ள மணற்போக்கியை புனரமைக்கும் பணி மற்றும் அழுந்தூர் கிராமம் அருகே கொத்தமங்கலம் வாரியின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் அரியாற்றின் குறுக்கே உள்ள 7 அணைக்கட்டுகள் மற்றும் சமுத்திரம் மற்றும் மரவனூர் குளங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பாலக்கரை பகுதியில் உய்யகொண்டான் வாய்க்காலை புனரமைத்து நவீனப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர், முசிறி மற்றும் துறையூர் வட்டங்களில் உள்ள கும்பக்குடி, பெரியகுளம், நீலியம்பட்டி ஏரி மற்றும் கொப்பம்பட்டி புதூர் ஏரிகளில் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேனி மாவட்டம் கொட்டக்குடியாறு மூலம் உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் கண்மாய்களுக்கு தண்ணீர் கொண்டு செல்வதற்கு கூவலிங்காறு வரை 18ஆம் கால்வாயை நீட்டிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் இருதயபுரம் கிராமம் நந்தியாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மேலரசூர் கிராமம் அருகே மானோடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணச்சநல்லூர் வட்டம் சிறுமருதூர் கிராமம் பங்குனி வடிகாலின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி, ஸ்ரீதேவி மங்கலம் கிராமம் உப்பாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணி மற்றும் திருப்பட்டூர் கிராமம் சண்முகா நதி ஓடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் வேம்பனூர் கிராமம் வெள்ளாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மணப்பாறை வட்டம் குமாரவாடி கிராமம் கண்ணாத்து ஓடையின் குறுக்கே மற்றும் 4 இடங்களில் தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முசிறி வட்டம் தண்டலைப்புதூர் கிராமம் அருகே ஐயாறு ஆற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவெரும்பூர் வட்டம் கும்பக்குடி கிராமம் காட்டாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என தாம் அறிவித்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டு வருவதை முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் வட்டம் அரக்கன்கோட்டை மற்றும் தடப்பள்ளி வாய்க்கால்களை புனரமைத்தல் பணிகள் 40 கோடியே 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செய்து முடிக்கப்பட்டுள்ளன. மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பெரியாறு பிரதான கால்வாயின் 1 முதல் 4 வரையிலான பிரிவு வாய்க்கால்கள், 12வது பிரிவு வாய்க்கால், பெரியாறு நீட்டிப்பு கால்வாய் மற்றும் கிளை கால்வாய்களை புனரமைக்கும் பணிகள் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் கண்டலேறு பூண்டி கால்வாய்களுக்கிடையே சரிந்த பல்வேறு பகுதிகளை பலப்படுத்தும் பணிகள் 19 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் ஆழியாறு ஊட்டு கால்வாயை புனரமைக்கும் பணிகள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் பெரியார் பிரதான கால்வாயின் 5வது, 6வது, 8வது, 9வது மற்றும் 11வது கிளை கால்வாய்கள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் ஆண்டான்கோயில் கிராமம் அருகே அமராவதி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் ராமநதி அணையின் உபரி நீரை ஜம்பு நதி பாசன பகுதிகளுக்கு திருப்பும் திட்டம் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றும் பொருட்டு முதற்கட்டமாக ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தேனி மாவட்டத்தில் சின்னமனூர் அணைக்கட்டு, மார்கையன்கோட்டை அணைக்கட்டு, சீலியம்பட்டி, வீரபாண்டி அணைக்கட்டு, உப்புக்கோட்டை மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால்கள் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் 7.29 கிலோமீட்டர் நீளத்திற்கும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் கடைமடை பகுதியில் 6.33 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புனரமைக்கும் பணிகள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி நகருக்குள் திருநெல்வேலி வாய்க்கால் கடக்கும் இடங்களில் இருபுறமும் தடுப்புச்சுவர் அமைத்தல் மற்றும் கட்டுமானங்களை புனரமைத்தல் ஆகிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் வராகநதி அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்காலினை புனரமைத்து அவியூர் பெரிய ஏரி வரை 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீட்டிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராமநாதபுரம், வேலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் மொத்தம் 105 ஏரிகளை புனரமைத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டு 95 ஏரிகளில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டத்தில் அக்னி ஆற்றின் குறுக்கே 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கும் பணியும், திருவையாறு வட்டத்தில் காவேரி ஆற்றில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தள மட்டச்சுவர் கட்டும் பணியும் நடைபெற்று வருகின்றன. சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை வட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் விதமாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழி பாலம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது என பொதுப்பணித்துறையில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் சட்டப்பேரவை விதி 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து புள்ளி விவரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பட்டியலிட்டுள்ளார். பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியரின் கல்வி அறிவை மேம்படுத்தும் வகையில் தற்போது பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் வாசிப்பாளர் உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர் கல்வி கற்பதை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. 6 வயது வரை உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளை அவர்களது இல்லத்திற்கே சென்று சிகிச்சை மேற்கொள்ளும் வகையில் 32 மாவட்டங்களில் நடமாடும் சிகிச்சை பிரிவுகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 கால்களும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மாற்றுத்திறனாளிகளுக்கிடையே அதிக வரவேற்பு பெற்றுள்ளதால் அதன் எண்ணிக்கை 400லிருந்து 1000ஆக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தருமபுரி, கரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், புதுக்கோட்டை மற்றும் திருவாரூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஆண்களுக்கான 6 இல்லங்களும், விருதுநகர், அரியலூர், திருப்பூர், நீலகிரி மற்றும் விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் பெண்களுக்கான 5 இல்லங்களும் திறக்கப்பட்டுள்ளன. 21 மாவட்டங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டோருக்கான இல்லங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சக்கர நாற்காலிகள் மாவட்டந்தோறும் 30 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டையில் அமைந்துள்ள காது கேளாதோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளிக்கு சொந்த கட்டடம் கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன என மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் தாம் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதை எடுத்துரைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, இதனைத் தொடர்ந்து சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையில் சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்து புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளார். மானசரோவர் புனித யாத்திரை மேற்கொண்ட 595 நபர்களுக்கு தலா 40,000 ரூபாய் வீதம், 2 கோடியே 38 லட்சம் ரூபாய், முக்திநாத் புனித யாத்திரை மேற்கொண்ட 184 நபர்களுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம், 18,40,000 நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 518 திருக்கோயில்களில் சீரோடும் சிறப்போடும் நடத்தப்பட்டு வந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 15/9/2015 முதல் மொத்தம் 724 திருக்கோயில்களில் நடைபெற்று வருகிறது. 2439 திருக்கோயில்களில் திருப்பணி முடித்து குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது.
ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இல்லாத கோயில்களின் திருப்பணிக்காக வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி கோயில் ஒன்றுக்கு 25,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. 3,630 திருக்கோயில்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சிறு திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்கான நிதியுதவி 50,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. 3,316 திருக்கோயில்களுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. திருக்கோயில்களில் பூஜையில் இல்லாத உலோக விக்கிரகங்களும் பயன்பாட்டில் இல்லாத ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க கரூர், அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களில் உலோக திருமேனிகள் பாதுகாப்பு மையம் 5,61,00,000 ரூபாய் செலவில் அமைக்கும் பணிகள் முடிவுற்றுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறையின் நேரடி ஆளுகையின் கீழ் கொண்டுவரப்படாத திருக்கோயில்களில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்து 60 வயதினை நிறைவு செய்து ஓய்வு பெற்ற 2,995 நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் 1/1/2014 முதல் 750 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. திருக்கோயில்களில் 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றிய ஊழியர்களுக்கும் ஓய்வூதியம் அளிக்க துறை நிலையிலான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வந்த மாத ஓய்வூதியம் 800 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 3,970 நபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 490 திருக்கோயில்கள், ஒரு மகளிர் கல்லூரி, ஒரு மேல்நிலைப் பள்ளி, 2 உயர்நிலைப் பள்ளிகள் ஆகியவற்றை செம்மையாக நிர்வகிக்க ஏதுவாக அரசு மானியம் 1 கோடி ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 186 தொன்மை வாய்ந்த திருக்கோயில்களை அவற்றின் தொன்மை மாறாது புதுப்பிக்க 67 கோடியே 50 லட்சம் ரூபாய் 13வது நிதி ஆணையத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டது. 19 திருக்கோயில்களில் பணிகள் முடிவுற்றுள்ளன. மற்ற திருக்கோயில்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தொன்மை வாய்ந்த இரணியல் அரண்மனையை 3 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் அனுபவம் வாய்ந்த தொல்லியல் வல்லுநர் உதவியுடன் புதுப்பிக்க தொழில்நுட்ப அனுமதி பெறும் பணிகள் நடைபெற்று வருகின்றன என 110 விதியின் கீழ் தாம் அறிவித்த அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் உள்ள பழமையான ஓவியங்கள் தொல்லியல் துறை வல்லுநர்களையும் தொல்லியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்ற வேதியியல் நிபுணர்களையும் கொண்டு பழமை மாறாது புதுப்பித்து பராமரிக்கப்படுவதில் முதற்கட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருள்மிகு தானுமாலய சுவாமி திருக்கோயில் 7 நிலை ராஜகோபுரத்தில் 5 நிலையில் உள்ள சுவர் ஓவியங்கள் தொன்மை மாறாது புதுப்பிக்கும் பணி நிறைவுற்றது. எஞ்சியுள்ள 2 நிலைகளுக்கு பணிகள் துவங்கப்பட உள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் திருப்புடைமருதூர் அருள்மிகு நாரும்பூநாத சுவாமி திருக்கோயில் 5 நிலை ராஜகோபுரத்தில் உள்ள பழமையான சுவரோவியங்களை 1 கோடியே 42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 1976 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது. 11 திருக்கோயில்களில் புதிதாக அன்னதான கூடங்கள் கட்டப்பட்டுள்ளன. மேலும் 5 திருக்கோயில்களில் அன்னதான கூடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. கிராமப்புறங்களில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் வாழும் பகுதிகளில் அமைந்துள்ள திருக்கோயில்கள் உள்ளிட்ட 10,000 சிறு சிறு திருக்கோயில்களுக்கு முறையான பூஜை செய்திட ஏதுவாக பித்தளை தாம்பாளம், தூபக்கால், மணி, கார்த்திகை விளக்கு மற்றும் தொங்கு விளக்கு போன்றவை 2 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 67 தொன்மை வாய்ந்த திருக்கோயில்களை அவற்றின் தொன்மை மாறாது புனரமைத்து புதுப்பிக்க நிதி வழங்கப்பட்டு 34 திருக்கோயில்களில் பணிகள் முடிவுற்றுள்ளன. மீதமுள்ள திருக்கோயில்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மற்றும் ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ஆகியவற்றுக்கு வருகை புரியும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி ஒவ்வொரு தலத்திலும் சுமார் 500 பக்தர்கள் தங்கும் வகையில் விடுதிகள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கும்பகோணம் மகாமக பெருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியில் அமைந்துள்ள 65 திருக்கோயில்களுக்கு திருப்பணி நிறைவுற்றுள்ளது. மேலும் 4 திருக்கோயில்களின் திருப்பணி நடைபெற்று வருகிறது. திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டத்தில் தினக்கூலி அடிப்படையிலும் தொகுப்பூதிய அடிப்படையிலும் பணிபுரியும் 706 பணியாளர்களுக்கு பணி நிரந்தர ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட திருக்கோயில்களில் பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருக்கோயில்களில் தினக்கூலி மற்றும் தொகுப்பூதிய அடிப்படையில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்தவர்களில் 1,288 தகுதியான பணியாளர்களுக்கும் ஊதிய விகித முறையில் பணிவரன்முறை செய்யப்பட்டுள்ளது.
கடந்த 4 ஆண்டுகளில் 7327 திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்து குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் மட்டும் 1516 திருக்கோயில்களில் திருப்பணி முடித்து குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என 110 விதியின் கீழ் தமது அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துரைத்துள்ளார். ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலின் உபகோயிலான 13ஆம் நூற்றாண்டில் ஹொய்சால மன்னன் வீரபல்லாளாவால் கட்டப்பட்டு முழுமை பெறாமல் 2 நிலைகள் வெளியில் தெரியும் செங்கல் கட்டுமானத்தோடு உள்ள திருவெள்ளரை அருள்மிகு புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோயிலில் ராஜகோபுர கட்டுமானம் தொன்மை மாறாது தொல்லியல் முறையில் புனரமைக்க IIT மூலம் கட்டுமான ஸ்திரத்தன்மை ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் திருப்பணி துவங்கப்படும். திருக்கோயில் மூலவருடன் தொடர்புடைய பட்டுப்போன தலவிருட்சங்களை மரபணு அல்லது பிற தாவர இனப்பெருக்க முறைகள் மூலம் மிக அபூர்வமான ஸ்தல விருட்சங்களாக மீட்டுருவாக்கம் செய்யும் பணி வனத்துறை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 5 திருக்கோயில்களில் பொருட்கள் வைப்பறை, 5 திருக்கோயில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல், திருக்கோயில்களின் நிலம் மற்றும் உடைமைகளை பாதுகாக்கும் வகையில் 14 திருக்கோயில்களுக்கு சுற்றுச்சுவர் ஆகியவற்றிற்கான பணிகள் 12 இடங்களில் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி துவாக்குடியில் செயல்படும் மாநில உணவக மேலாண்மை மற்றும் உணவாக்க தொழில்நுட்பவியல் நிறுவனத்தினை சுற்றுலா விருந்தோம்பல் மற்றும் பயிற்சி சிறப்பு மையமாக தரம் உயர்த்துவதற்கு கட்டுமான பணிகளும் உபகரணங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் வாங்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. விழுப்புரம் மாவட்டம் பெருமுக்கல் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முக்கியாசலேஸ்வரர் கோயிலின் பாதுகாப்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 75 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. தொல்லியல் துறையால் படியெடுக்கப்பட்ட 15,000 கல்வெட்டு மைப்படிகளை அகலமான மின்தரவாக்க இயந்திரத்தின் மூலம் மின்தரவாக்கம் செய்து கணினியில் பதிவு செய்து எண்ணிலக்கமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள தேசிய கலைக்கூடம் பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சென்னை, கும்பகோணம் அரசு கவின்கலை கல்லூரிகள் மற்றும் மாமல்லபுரம் அரசினர் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாணவர்கள் 574 பேருக்கு 1 கோடி ரூபாய் செலவிலும், திருவையாறு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவர்கள் 28 பேருக்கும் 4,43,000 ரூபாய் செலவிலும் விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி, சென்னை அரசு கவின்கலை கல்லூரி மற்றும் மாமல்லபுரம் அரசினர் கட்டட மற்றும் சிற்பக்கலை கல்லூரி மாணவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டு 14/11/2013 முதல் இயங்கி வருகிறது என்பது உட்பட பொதுப்பணித்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சுற்றுலா, பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையில் பேரவை விதி எண் 110 கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆதாரங்களுடன் எடுத்துரைத்துள்ளார்.